சார் வணக்கம். புஷ் சேனலை உங்களை அன்போட இந்த வீடியோ பார்க்க அழைக்கிறது. புஷ் சேனல் வெல்கம்ஸ் யூ டு வாட்ச் அண்ட் விட்னஸ் திஸ் வீடியோ. வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. எவ்ரி டைம் இந்த ரெக்வெஸ்ட் உங்கள் முன்னாடி தான் வைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு சின்ன கைண்ட் ஹார்ட்டு வேணுமுங்க. வீடியோ பார்த்துட்டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட்டு வீடியோ புஷ் சேனல் அப்படி அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மறந்துடாதங்க. இந்த வீடியோ சப்ஜெக்ட் யூஎஸில் நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ there are 2.5 million approximately, தோராயிரமாக 2.5 million Indians are working in US on various conditions, on various capacities. These are all non-resident Indians for us. They earn and they live there, and some portion, some little portion, they send it to their parents in India. அவங்க வாழ்க்கை இந்தியாவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு அங்கேருந்து மாதம் ஒரு எக்ஸாம்பிள் $1,000 ஒரு பையனோ பொண்ணோ அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை அவங்க லவ்டு ஒன்ஸுக்கு, ஒய்ஃபோ ஹஸ்பண்டு சில்ட்ரனோ இங்கே இருந்தால் அவங்களுக்காகையோ மாதம் $1,000 அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம். லெட் அஸ் இமேஜின். இப்போ அந்த அனுப்புகிற அந்த $1,000 எவ்ரி மந்த், ஸோ இட் இஸ் எ ரெமிட்டன்ஸ், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் for US. It is an inward, that is an outward remittance as far as US is concerned. நமக்கு இந்தியாவில் it is a inward remittance. To receive this amount in India, if that is maintained in a non-resident external account எங்கே மெயின்டைன் பண்ணால் it will not attract tax here. பட் அங்கே outward remittance. அப்போ நம்ம ட்ரம்ப் மாமா இருக்கார் இல்லை, யூஎஸ் பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் அங்கிள், அவர் இப்போ புதுசாக அந்த இந்தியன்ஸு அங்கேருந்து இந்தியாவுக்கு மந்த்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கோ அவங்க லவ்டு ஒன்ஸ்க்கோ ஸ்பௌஸ்க்கோ சில்ட்ரனோ இங்கே இருந்தால் அவங்க இவர் மந்த் $1,000 அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு அவர் டேக்ஸ் போடுறாருங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ரெமிட்டன்ஸ் மேலே 5% டேக்ஸ். இது வரைக்கும் கிடையாது, இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அங்கிள். இது தவிர ரெகுலராகவே பேங்க்கு தே ஆர் டூயிங் எ சர்வீஸ் இல்லையா. அங்கேருந்து இங்கே பணம் அனுப்புறது ஒரு சர்வீஸ் தானே. அந்த சர்வீஸ்க்கு அவங்க தே ஆர் சார்ஜிங் சர்வீஸ் சார்ஜஸ் ஆல்சோ, பேங்கிங் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ். அது ரெகுலராக இருக்கும். இப்போ $1,000 அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு மந்த்லி 5% இப்போ ட்ரம்ப் மாமா புதுசாக டேக்ஸ் போடுறாரு, அந்த ரெமிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் $1,000 அனுப்பணும்னா இப்போ ட்ரம்ப் அங்கிள் மாதிரி சொன்ன மாதிரி $50 இந்த புது டேக்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பேங்க் சார்ஜஸ் இருக்குது. அதாவது $1,000 இன்றைக்கி டேட்டில் அனுப்பணும்னா அங்கே ஒர்க் பண்ணுற இண்டியன்ஸு டு தேர் பேரண்ட்ஸோ ஸ்பௌஸோ சில்ட்ரனுக்கோ லவ்டு ஒன்ஸ்க்கோ அனுப்பணும்னா they have to pay $1,053 to the bank.
ஸோ $53 எக்ஸ்ட்ரா, $1000க்கு $53 எக்ஸ்ட்ரா இப்போ அவங்க பே பண்ணணும். டேக்ஸு, பேங்க் சார்ஜஸ் அதெல்லாம் அப்ராக்சிமேட்லி. அப்போ தான் $1000 இங்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கோ அவங்க ஸ்பௌஸ்க்கோ வந்து சேரும். இது மந்த்லின்னா ஆனுவலாக என்ன ஆகுதுங்க, 53 × 12 போட்டுக்கோங்க, $636 ஆகுது வருஷத்துக்கு. இட் இஸ் எ unnecessary எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தெம் இல்லை. அந்த 636 640 ரவுண்டு வச்சுக்கலாம். $640 இட்ஸ் எ குட் அமௌண்ட் ஃபார் த ஃபேமிலி ஹூ ஆர் லிவிங் இன் சென்னையோ வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு. இது ஒரு கஷ்டம் தானே. எதுக்கு ட்ரம்ப் மாமா வந்த உடனே நம்ம மேலே இப்படி எரிஞ்சு விடுறாரு தெரியல. இப்போ தான் பேப்பரில் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அவர் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அவர் ஏதோ அனௌன்ஸ் பண்ணார், நான் தான் பேசி இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் நிறுத்திட்டேன், சீஸ்ஃபயர் நான் தான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்தியா ஹஸ் அக்ரீடு டு ரெமிஷன் 100% டேரிஃப் ரெமிஷன் கொடுத்துட்டாங்க. எங்கள் எக்ஸ்போர்ட்ஸு, யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸு, இந்தியாவுக்கு இம்போர்ட்ஸு அது மேலே டேரிஃப் ஜாஸ்தியாக போட்டுட்டு இருந்தாங்க இந்தியா. இப்போ அது வந்து இந்தியா ஹஸ் அக்ரீடு டு ரெடியூஸ் பை 100% அப்படின்னு அவரே ஓப்பனாக ஒன் சைடடாக டிக்ளேர் பண்ணிகிட்டே போகிறாரு. அதுக்கு நம்ம சைடில் வந்து அது இன்னும் முடிவாகலை, இட் வில் பி டிசைடட் இன் த டாக்ஸ் அப்படின்னு நம்ம சைடில் இருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. எதுக்கு ட்ரம்ப் மாமா இப்படி இந்தியா வந்து மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாரு. ஸோ இந்த 5% டேக்ஸ் வந்து ஆன் ரெமிட்டன்ஸ், இது வந்து இட் இஸ் எ டைரக்ட் ஹிட் ஆன் ஃபேமிலிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் வெரி லைஃப் லைன் தட் கனெக்ட்ஸ் தம் பேக் அட் ஹோம். அவங்க வந்து எங்கள் ஃபேமிலிஸு, அப்பா அம்மா ஸ்பௌஸு சில்ட்ரன் இங்கே தான் இருக்காங்க. அந்த பொண்ணோ பையனோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் லைனே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு பண்ணுற மாதிரி தானே. கஷ்டம் தானே. என்ன தான் மாமா, ட்ரம்ப் மாமா நல்ல காட். ட்ரம்ப் மாமாக்கு எதுக்கு இந்தியாவை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹியர் ஆஃப்டர் எவர் ரெமிட்டன்ஸ் வில் கம் வித் ஏ காஸ்ட். இது தாங்க சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், ஏதாவது காமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் ப்ளீஸ். Thank you. God bless you all.